Praise the Lord. இன்றைய சிந்தனை வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா? ஐஷாவால இந்த மல்யுத்தத்துல ஜெயிக்க முடியும்னு தோணல. காரணம் ரொம்ப தளர்ந்து சோர்ந்து போயிட்டா. அவளுக்கு எதிரா போட்டியிட்டவ பலசாலியாவும் தந்திரசாலியாவும் இருந்தா. அப்பதான் அந்த குரல் கேட்டுச்சு, ஐஷா, உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும், நீ ஜெயிக்க பிறந்தவ. இந்த குரலை கேட்ட உடனே ஐஷாவுக்கு எங்கிருந்து தான் பெலன் வந்துச்சு தெரியல. இடது கையால அந்த பெண்ணை அப்படியே வளைச்சு பிடிச்சா. அந்த பெண் ஐஷாவோட வலது கையை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த வினாடியில ஐஷா அவளை அப்படியே பெரட்டி கீழே போட்டா. ஆமா, ஐஷா அந்த போட்டியில ஜெயிச்சிட்டா. மைதானம் முழுக்க ஒரே கைத்தட்டல் சத்தம். ஐஷாவோட கண்கள் அந்த குரல் வந்த பக்கமா திரும்பிச்சு. ஐஷாவோட அப்பா கைத்தட்டிக்கிட்டு அங்க நின்னுட்டு இருந்தாரு. ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. ஆமா, அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் அவளை ஜெயிக்க வச்சுச்சு. நம்மளுடைய அப்பாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம துவண்டு போன அநேக நேரம் அவரோட வார்த்தைகளால நம்மளை தேற்றிருக்கிறார் இல்லையா? இந்த நாளிலையும் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா 23:14. ஆமா, யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தேவன் சொன்ன மாதிரி அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னோக்கி செல்லக்கூடியதா, நம்மளோட வாழ்க்கையில நம்மளை ஜெயிக்க வைக்கிறதா இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் வார்த்தையை விசுவாசிங்க. God bless you all.